ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் மறுபடியுமாய் உங்களுக்கும் எனக்கும் கிருபையை தந்திருக்கின்றார், ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாய் தேவனுக்குள்ளாய் நாம் நடத்தப்படவும், தேவனுடைய வல்லமையின் கரம் நம்மை செயல்படுத்தவும், நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். இந்த பூமியிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களாய் காணப்பட்டாலும், கர்த்தராகிய தேவனுக்குள்ளாய் நானும் நீங்களும் கட்டப்பட்டிருக்கின்றபடியினாலே அவர் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட கொலேசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்கின்றேன். கொலேசியன்ஸ் சாப்டர் 2 verse 6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இடத்துல பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் வேர் கொண்டவர்களாக வளரும்படியாக தேவன் விரும்புகின்றார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நானும் நீங்களும் ஒரு மரத்தை போல வேர் பூமிக்கு அடியிலே செல்லதானே அந்த மரம் உறுதி வாய்ந்ததாய் நிற்கின்றது. அந்த மரம் எந்த காற்றிற்கும் எந்த புயல் வந்தாலும் அசையாதபடிக்கு அந்த மரம் நிற்கிறது என்று சொன்னால், வேரானது பூமிக்குள்ளாக எவ்வளவாக போகின்றதோ அப்படியாக அதனுடைய உறுதித்தன்மையும் காணப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நானும் நீங்களும் எவ்வளவு வேர் கொண்டவர்களாய் இருக்கிறோமோ, அல்லது அவருக்குள்ளாய் எவ்வளவு நிலைத்திருக்கின்றோமோ அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அது மாத்திரமல்லாதபடி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு பேஸ்மெண்ட் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அடித்தளமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கட்டிடத்தை கட்டும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராய் நம்பிக்கை தன்மை உடையவராக உறுதி வாய்ந்தவராக இருக்கின்றாரோ, அதை போல நானும் நீங்களும் கூட அவர் மேல் கட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நாம் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, நாம் இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் வேரூன்றினவர்களாய் அவர் மீது கட்டப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியவராய் இருக்கின்றார். இந்த நடத்துதல் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட தேவன் நம்மை நடத்தட்டும். நானும் நீங்களும் அவருக்குள்ளாய் வேர் கொண்டவர்களாய் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் இந்த நாளின் ஓட்டத்தை நாம் ஓடுகின்றவர்களாக இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.